Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மனமகிழ்ச்சி நாளிலே நாம் ஆலயம் செல்ல வேண்டும் என்கிற ஆவலோடு ஆசையோடு நாம் காத்திருக்கிறோம். ஆலயம் செல்ல முடியாத சூழல் இருந்தாலும் நாம் இருக்கிற இடங்களில் அவருடைய ஆலயத்திலே அவருடைய சமூகத்திலே நாம் வாழ்ந்து ஆராதிக்கிற அந்த சிந்தையோட இந்த நாளில் நாம் தேவனை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த இருக்கிறோம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உடைய சமூகத்தில் வருகிறோம். உம்மை தொழுது கொள்ளும்படி எங்களை தெரிந்து கொண்டதற்காக ஸ்தோத்திரம். ஆங்காங்கே இருந்து உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தும்படி எங்களுக்கு நீர் அருள் செய்யும். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை முழுமையாக எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். எங்களோடு நீர் இடைப்படும். உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஜெப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். அலங்கார வாசலாலே பிரவேசிக்க வந்து நிற்கிறோம். ஜெப வீட்டின் நன்மையாலே நிரம்பிட வந்து நிற்கிறோம். ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆலயம் செல்வதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. ஆலயம் செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. என் சபையுடனே உம்மை தொழுதிடவே கிருபையும் கிடைத்திட்டதே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. பலிகளை செலுத்திடவே சிவபலியாக மாறிடவே. பலிகளை செலுத்திடவே சிவபலியாக மாறிடவே. பரிரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. பரிரூபத்தின் இதயத்தை தந்தீரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. நன்மைகள் செய்தவர்க்கே நாங்கள் நன்றியை செலுத்துவோம்.
கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. எக்காணிக்கையும் கரங்களிலே உற்சாகமாய் விதைக்கிறோமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. மகிமையுமே முழு மனதோடு செலுத்துமே. துதிகண மகிமையுமே முழு மனதோடு செலுத்தினோமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா துதியை அனுப்பிடுமே. சம்பூரண ஆசீர்வாதங்களா துதியை அனுப்பிடுமே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், யெகோவா தேவனையே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவரே சுவையே. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே இந்த நாமம் உயர்த்திடுமே. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே இந்த நாமம் உயர்த்திடுமே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியானே துதித்திடுவே. என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரே நன்றியாலே துதித்திடுவே. இந்த தாழ்வில் என்னை நினைத்தவர் இந்த நாமம் உயர்த்திடுவே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீ காத்தீரே. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல் கருத்துடன் நீ காத்தீரே. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமா. கடந்து வந்த பாதையில் தினமும் கரம் பிடித்தீர் அதிசயமா. இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவர் இந்த நாமம் உயர்த்திடுவேன். கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினே. கழுகை போலும் சிறகின் மேலே சுமந்து என்னை தாங்கினே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினே. வழிகளில் நான் இடறி விழாமல் கருணை கரத்தால் உயர்த்தினே. இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இயேசுவே ரட்சகா ஆசையோடே வாழ்த்துகிறேன். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவர் இந்த
உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினே. உலகம் என்னை கைவிட்ட போது கிருபையால் என்னை தாங்கினே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைப்பவரே. மனிதர் யாவரும் மறந்திட்ட போது மறவாமல் என்னை நினைப்பவரே. இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்கிறேன். இயேசுவே இரட்சகா, ஆசையோடே வாழ்கிறேன். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, இந்த நாமம் உயர்த்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரை நன்றியாலே துதித்திடுவேன். என்னில் அடங்கா நன்மைகள் செய்தவரை நன்றியாலே துதித்திடுவேன். இந்த தாழ்வில் என்னை நினைத்தவரே, இந்த நாமம் உயர்த்திடுவேன். நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்த நம்முடைய ஆண்டவரை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். கடந்த காலங்கள் எல்லாம் அவர் கண்ணின் மணி போல நம்மை காத்தாரே. ஆகவே இதுவரைக்கும் அவர் நமக்கு உதவி செய்தபடினால் அவர் எபினேசராய் நம் வாழ்க்கையில் இருக்கிறார். அந்த பொருளோடு நாம் தேவனை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. கண்ணோக்கி பார்த்திரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்திரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உன்னை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உன்னை விட்டு எங்கோ நான் சென்ற போதும் என்னை தேடி பின்னே வந்தீரையா. என்னை தேடி பின்னே வந்தீரையா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நீரினை வைத்ததும் கிருபையினால், என் மூலமாகாமல் காத்தீரையா. நீரினை வைத்ததும் கிருபையினால், என் மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவோடு
மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை, மண்டியிடுவேனும் பாதத்திலே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறக்க முடியாது. இந்த எபினேசராகிய தேவன் இந்த நாட்கள் வரைக்கும் நம்மை அற்புதமாய் நடத்தினாரே. அவர் நம்முடைய ராஜாவாய் இருந்து நம்மை நடத்துகிறார். உலகத்தில் எத்தனை ராஜ்யங்கள் தோன்றினாலும் நம்மை அரசாட்சி செய்கிற நம்முடைய ராஜாவாகிய இயேசு நமக்குள் அவர் ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ஈஸ்வரவழி பரிசுத்தரை, இந்த மகத்துவமான இந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் தொடர்ந்து அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க போகிறோம். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இஸ்ரவேலின் ராஜாவே, என் தேவனாம் கர்த்தரே, நான் உம்மை வாழ்த்துகிறேன், நன்மைகள் நினைக்கின்றேன். இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி நாதா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி நாதா, திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா. இயேசுவே, 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 இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்புக்காக. நன்றி நன்றி ராஜா. எத்தனை எதிர்ப்புகள் வந்தபோது நம்மை தள்ளின மக்கள் மத்தியில் நம்மை அற்புதமாக நடத்தினது தேவன். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி உள்ளத்தின் ஆழ்ந்த துதிக்கலாம். எண்ணிக்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாலே கனப்பண்ணி. எண்ணிக்கிறவர் முன்பிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாலே கனப்பண்ணி. இயேசுவே,
அளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா, அளவில்லா அன்பிற்காக. எத்தனை நல்லவர் ஆண்டவரே, அளவில்லாத நன்மை, எண்ண முடியாத நன்மைகளை செய்தவரை, எதிர்த்தவர்கள் முன்பிலும் தள்ளினவர்கள் மத்தியிலும் பந்தி ஆயத்தப்படுத்தினமை, நன்மை நாடு முடி சுற்றின ஆண்டவரை, இதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். Glory to Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே, நீ நல்லவர், உம்மை துதிக்கிறோம். நீ பெரியவர், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். Glory Jesus. Hallelujah. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுமா, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஆமே, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியமே. ஆமே, பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்ல, பாக்கியம் பாக்கியமே. நல்லவரே வல்லவரே, ஆராதனை ஆராதனை. காப்பவரே காப்பவரே, ஆராதனை உமக்கு ஆராதனை. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. சொல்லுமா, எத்தனை நன்மைகள். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. ஆமே, நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. எனக்காக யாவையும் செய்தவரே, செய்து முடித்தவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. பிதாவே, ஆராதிக்கின்றேன். இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம். ஆவியானவரே, அன்பு
Thank you, Jesus. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் ஆவியானவரே, எங்களை ஆட்கொண்டு நடத்துகிறவரே, Glory Jesus. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை ஆண்டு நடத்தும் ஆண்டவரே. ஆராதனை ஆராதனை என் நண்பர் இயேசுவுக்கே மகிமை உமக்கன்றோ மாட்சிமை உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ துதியும் புகழும் ஸ்தோத்திரமும் தூயவர் உமக்கன்றோ. அவரை நாம் உயர்த்திக் கொண்டே இருக்கிறோம். அவருடைய மகிமையான பிரசன்னத்தை காலங்களவே நிரப்பிக் கொண்டிருக்கிறது. மனம் திறந்தவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிற நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். தாகத்தோடு அவரை நோக்கி பார்க்கிற பிள்ளைகள் மேல் அவர் இரக்கமாய் இருக்கிறார். உள்ளத்தினாழ்ந்து சொல்லமாமே, மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போலே ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீ மாத்திரம் எந்த ஆத்மநேசரே உம்மையா மான்கள் நீரோடை வாஞ்சிப்பது போலே ஆத்துமா வாஞ்சிக்குதே. நீ மாத்திரம் எந்த ஆத்மநேசரே உம்மையா உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் வீடாய் கொள்ளும் இயேசு நாயகா. உந்தன் வீடாய் நான் இருக்க வேண்டும். எந்த உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, முடிவத்தாசை எனக்கு வேண்டும். மாம்சக்கிரியை போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளம் ஆக்கும் இயேசு நாயகா. இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. அவன் நிச்சயமாய் நமக்கு
உதவி செய்ய வல்லவர். அவரிடத்தில் போய் முற்றிலுமாய் கொடுக்கும் பொழுது அவர் எந்த சூழ்நிலைமை நடத்த வல்லவராயிருக்கிறார். உள்ளத்தில் புதிதான ஆவியினார், நம் சரீரத்தில் புதிய பலத்தினார், நம்முடைய கண்களில் பிரகாசத்தினாலும் நம் பாதையெல்லாம் செம்மையாக்கி நம்மை நடத்துகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே இறுதியாய் இப்படி பக்தர் சொல்கிறார், என்னை உமக்கு தந்தே. சொல்லுமா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, இனி நான் அல்ல நீரே. இயேசு நாயகா. எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை உமக்கு தந்து விட்டேன் ஆண்டவரே, இனி நான் அல்ல. உன் வாழ்க்கையை அவர் பார்த்துக் கொள்வார், உன் ஆத்மாவை அவர் பார்த்துக் கொள்வார், எல்லா தீமைக்கும் உன்னை விளக்கி பாதுகாத்துக் கொள்வார், அவரே உன்னை நடத்தி செல்வார். என்னை உமக்கு தந்தேன் இயேசு நாயகா. ஆமென், ஹல்லேலூயா. இனி நான் அல்ல, நீதான் என் வாழ்க்கை என்று அர்ப்பணிக்கிற இந்த வேளையில் அற்புதங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை செய்கிற தேவன் தம்முடைய பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இனி கிறிஸ்துதானின் வாழ்க்கையின், கிறிஸ்துதானின் வாழ்க்கையின் பலன் அவரே என்னை நடத்தி செல்கிறவர். அவருடைய நாமத்துக்கே மகிமை வரட்டும் என்று உம்மை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிதாவே நீர் மகிமைப்படுவீராக. குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்கள் நடக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அப்பிரவிதமான ஆளுகை இப்பொழுது உடைய ஜனத்தின் மேல் இறங்கி வருவதாக. நீர் மகத்துவங்களை செய்யும். திருநாமம் மட்டும் மகிமைப்படட்டும். எங்களை முற்றிலுமாய் தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அன்புக்குரிய இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் நாம் வேதாகம பகுதி நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்வோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயம். இந்த நாளில் தேவ ஆலயத்தின் குறித்த செய்திகளை நாம் தியானிக்க போகிறோம். தொடர்ந்து 6ஆம் அதிகாரம் அதனுடைய 19ஆம் வசனத்திலே இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறதென்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயமாய் இருக்கிறது என்று அறியீர்களா? அன்புக்குரியவர்களே, நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் தங்கி வசிக்கிற ஆலயமாய் இருக்கிறீர்கள். தேவ ஆலயத்தினுடைய முக்கியத்துவம் இந்நாட்களிலே உணராமல் நாம் இருக்கக்கூடாது. அன்புக்குரியவர்களே, ஆலயம் ஆராதனைகள் நடைபெறாத இந்த சூழ்நிலையில் இந்த செய்தியின் மூலமாக ஆலயத்தின் அவசியத்தை நாம் அறிந்து கொள்வதற்கு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த வசனத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டு நாமே ஆலயம், நமக்கு எதற்கு ஆலயம் என்கிற போக்கில் ஆலயத்தை அவசியத்தை விட்டுவிடக்கூடாது. ஆலயம் எப்படி இது தோன்றினது என்கிற வரலாறை நாம் அறிய வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முதலாவது ஆலயம் என்றால் தேவன் தங்குகிறதான இடம், தேவனுடைய ஆலயம். ஆகவே இந்த தேவாலயத்தை முதலாக ஆண்டவராகிய தேவன் மோசையோடு கூட அதை குறித்து பேசி தேவனுடைய ஆலயத்தை அமைக்கும்படியாக ஆண்டவர் மோசையோடு பேசினார். ஆண்டவர் மலையிலே அழைத்து சென்று மோசையோடு கூட ஒரு மாதிரியை காண்பித்து, இவ்விதமாய் நீ தேவனுடைய கூடாரத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி ஆசரிப்பு கூடாரத்தை
உருவாக்கிறதை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவுக்கு முன் 1446ஆம் ஆண்டிலே மோசேயின் மூலமாக டேபர்நாக்கள் ஆசரிப்பு கூடாரம் உருவானதை பார்க்கிறோம். அதன் பின்பாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீது தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு விரும்பினார். கூடாரத்திலே இருந்த தேவனுடைய வாசஸ்தலம் கட்டிடமாக கட்டும்படியாக ஆண்டவர் தாவீதோடு கூட அந்த விருப்பத்தை அங்கே ஆண்டவர் கொண்டு வந்ததை பார்க்கிறோம். தாவீது தேவனுக்கு ஆலயத்தை கட்ட விரும்பினார். ஆனால் அவனுடைய கரங்கள் இரத்த கரங்களாய் இருந்ததினாலே ஆண்டவர், உன்னுடைய கர்ப்பப்பிறப்பாகிய உன் குமாரன் எனக்கு ஆலயத்தை கட்டுவான், உன்னுடைய சிங்காசனத்திலே அவன் ராஜாவாக விற்றிருப்பான் என்று ஆண்டவர் சொன்னார். சொன்னபடியே தாவீது சவதாரித்து வைத்த பொருட்களையும் அந்த விருப்பங்களையும் அவன் தன் குமாரனுக்கு தெரிவித்த போது, சாலமோன் கிறிஸ்துவுக்கு முன் 960ஆம் ஆண்டிலே சாலமோன் ஆண்டவருக்காக ஒரு தேவனுடைய ஆலயத்தை அவன் கட்டினான். அதுதான் முதலாக கட்டிடமாக சாலமோனுடைய நாட்களில் தேவாலயம் கட்டப்பட்டது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதற்கு பின்பு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, செருபாபேலின் நாட்களிலே ஒரு தேவாலயம் கட்டப்பட்டது. கிறிஸ்துவுக்கு முன் 516ஆம் ஆண்டிலே செருபாபேல் மூலமாக தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்டது. அதற்கு பின் ஏரோதின் மூலமாக தேவாலயம் திரும்ப கட்டப்பட்டது. இப்படி தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட விதங்களை வேதாகமத்திலே நாம் தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது, இப்படித்தான் தேவனுடைய ஆலயம் பல நிலைகளிலே அது மாறி, பின்பு கிறிஸ்துவுக்கு பின் 30ஆம் ஆண்டிலே சபை மீண்டுமாக கட்டப்பட்டது. அது சபையாகிய தேவனுடைய ஆலயம். இதுதான் அப்போஸ்தலருடைய காலங்களில் இயேசு கிறிஸ்து பிறப்புக்கு பின்பதாக AD 30 ஆண்டவருடைய சீடர்கள் ஒன்று கூடி அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்த போது, ஆண்டவர் இயேசு வாக்கு பண்ணினபடி எருசலேமில் அவர்கள் காத்திருந்த போது பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில் ஊற்றப்பட்ட அந்த நாள் சபையாகிய ஆலயம் பிறந்தது. ஆகவே ஒவ்வொரு நிலையிலிருந்து இந்த தேவாலயம் மாறி மாறி அப்போஸ்தலருடைய நாட்களிலே சபையாகிய தேவாலயம் தோன்றி, கட்டிடம் என்கிற அமைப்பை விட்டு மக்கள் என்கிற ஒரு அமைப்புக்குள்ளே தேவனுடைய ஆலயம் மருவி வந்தது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத் தொடர்ந்து 1000 வருட அரசாட்சியிலே ஒரு தேவாலயம் தோன்றும் என்றும் பரிசுத்தவான்கள் அதை குறித்து சொல்லுகிறார்கள். என கேட்கிற அன்பான தேவ ஜனமே, நித்தியத்திலே ஒரு தேவாலயத்தை அங்கே ஆட்டுக்குட்டியானவரே ஆலயமாக இருக்க போகிறார். இப்படி தேவாலயங்களை குறித்து நாம் தொடர்ச்சியாக பார்க்கிறோம். ஆலயம் செல்வதின் அவசியத்தை நாம் மிக கவனமாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதாகமத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆலயம் செல்வது முதலாவது தேவனுடைய கட்டளை. இப்படி ஆலயங்கள் கட்டப்பட்டு ஒவ்வொரு ராஜ்யங்களுக்கு பின்பு அந்த ஆலயங்கள் இடிக்கப்பட்டு அழிக்கப்பட்டு போனாலும் திரும்பவும் அது கட்டப்பட்டு இன்றைக்கு கட்டிடமாக ஆலயமாய் இருப்பதை பார்க்கலும் தேவனுடைய சபையாகிய ஆலயம், மக்கள் கூட்டமாகிய அந்த ஆலயம், கிறிஸ்துவுடைய சரீரமாகிய ஆலயம் உலகம் முழுவதும் வியாபித்திருக்கிறது. ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆலயத்தினுடைய அவசியத்தையும் ஆலயம் செல்வதின் அவசியத்தை நாம் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. முதலாவதாக இது தேவனாலே இது கட்டளையாக நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆலயம் அவசியமா? உபாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலேயும் 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் இவ்வாறு நாம் வாசிக்கிறோம். உபாகமம் 12:5. உங்கள் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய நாமம் விளங்கும்படி உங்கள் சகல கோத்திரங்களிலும் தெரிந்து கொள்ளும் ஸ்தானமாகிய அவருடைய வாசஸ்தலத்தை நாடி அங்கே போய் அங்கே உங்கள் சர்வாங்க தகன பலியையும் உங்கள் பலிகளையும் தசம பாகங்களையும் உங்கள் கை ஏறெடுத்து படைக்கும் படைப்புகளையும் உங்கள் பொருத்தனைகளையும்
உங்கள் உற்சாக பலிகளையும் உங்கள் ஆடு மாடுகளின் தலையீற்றுகளையும் கொண்டு வந்து. அன்புக்குரியவர்களே, இவ்விதமாய் தேவன் ஏற்படுத்தின அந்த ஸ்தலத்திலே தேவனுடைய கட்டளை இது. தேவ சமூகத்துக்கு நாம் செல்ல வேண்டும், அங்கு தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும், விதமாய் காணிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும், அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆதி முதலாக இந்த கட்டளையை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறார். 16ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே, வருஷத்தில் 3 தரம் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையிலும் வாரங்களின் பண்டிகையிலும் கூடார பண்டிகையிலும் உன் ஆண் மக்கள் எல்லாரும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தானத்திலே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து காணப்பட கடவர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அதனால்தான் ஆண்டவர் சொன்னால் 6 நாள் வேலை செய்து 7ஆம் நாள் ஓய்ந்திருக்க வேண்டும். எபிரேயரில் நாம் அதை வாசிக்கிறோம். 10:25 சபை கூடி வருதலை ஒருவர் விட்டு விடாதபடி ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்ல வேண்டும். அப்ப ஆலயம் தேவன் ஏற்படுத்தின அந்த ஸ்தானம், அந்த இடம், அந்த ஸ்தலம், நீங்கள் அங்குதான் கூடி வர வேண்டும், அங்கு வந்து என்னை தொழுது கொள்ள வேண்டும் என்கிறதான அவசியத்தை பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே தேவன் அதை வலியுறுத்துவதை பார்க்கிறோம். யாத்திராமத்தின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும் 25ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே ஆண்டவர் மோசேயோடு பேசுகிறதை பார்க்கிறோம். அவனை நோக்கி, வனாந்திரத்தில் எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று சொல்லும்படி எபிரேயருடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உம்மிடத்திற்கு அனுப்பியும். இடத்திலே மோசே சென்று பேசி கேட்கிறார். என்ன கேட்கிறார்? என்னுடைய ஜனத்தை வனாந்திரத்திலே என்னை அவர்கள் ஆராதிக்க வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், ஆகவே நீ என் ஜனத்தை அனுப்பிவிடு என்று தேவன் சொன்னதை மோசே பார்வோனிடத்தில் கேட்கிறதை பார்க்கிறோம். அவ்விதமாய் இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகளுக்கு மேலாய் இருந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து வனாந்தரத்துக்கு சென்று தேவனை ஆராதிக்க புறப்பட்டார்கள். அப்படி ஆராதனைக்கு புறப்பட்டு வரும்போது பார்வோன் அநேக நிபந்தனைகளை விதிக்கிறதை நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். நல்ல நிபந்தனைகளை விதிக்கிறார். ஆராதனைக்கு வருவது, ஆலயத்துக்கு செல்வதனுடைய அவசியம் இன்று மட்டுமல்ல, அன்றைக்கும் தேவனை ஆராதிக்க சத்துரு தடை செய்து கொண்டே இருந்தார். இன்றைக்கு நாம் ஆராதிக்க கூடி வராவிட்டாலும் இந்த லாக்டவுன் நாம் ஆராதனையில் வராத ஒரு சூழ்நிலையில் மீண்டும் ஆராதனைகள் துவங்கும் போது ஆராதனையின் அவசியத்தை உணராமல் நாம் இருந்துவிடக் கூடாது. இது தேவனுடைய கட்டளை. தேவன் ஏற்படுத்தின ஸ்தானத்திலே, தேவன் ஏற்படுத்தின ஆலயத்திலே, தேவன் ஏற்படுத்தின சபையாகிய மக்கள் கூட்டத்திலே நாம் இணைந்து அவரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் மூலமாக தேவன் முன்னுரைத்து அவர்கள் வழியாக செயல்பட்டதை நாம் வாசிக்கிறோம். இங்கு 25:40 இப்படி வாசிக்கிறோம். மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படியே அவைகளை செய்ய எச்சரிக்கையாயிரு. மலைகளிலே நான் உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரியின்படி. பாருங்க, ஆலயம் செல்வதனுடைய அவசியத்தை சொல்லுகிறேன், ஆலயம் எதற்கு வேண்டும் என்பதை நான் சொல்லுகிறேன். அது மட்டுமல்ல, எப்படி ஆலயம் இருக்க வேண்டும் என்பதை கூட ஆண்டவர் சொல்லுகிறார். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாம் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம் என்பது உண்மை. அதனால சபையாகி ஆலயத்துக்கு வராமல் இருப்பது மிக தவறான ஒரு காரியம். தேவ பிள்ளைகள் மிக ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். பிசாசானவன் சபை என்கிற ஐக்கியத்தை விட்டு, தேவனுடைய ஆராதனைகளை விட்டு நம்மை தவிர்க்க முடியாத பல தந்திரங்களை கொண்டு வரும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இந்த பார்வோனிடத்துல மோசே கேட்ட போது பார்வோன் சொன்னான், நீங்கள் பெண்கள் இங்கே இருக்கட்டும், குழந்தைகளும் இருக்கட்டும், நீங்கள் ஆண்கள் மட்டும் சென்று ஆராதனை செய்யுங்கள் என்று சொன்னான். அப்ப அவங்க கேட்டாங்க, நாங்கள் மிருக ஜீவன்களோடு போகணும்னு சொன்னாங்க. எதுக்கு மிருக ஜீவன்லாம்? அது பலி செலுத்த என்று சொன்னார்கள். ஆகவே நீங்கள் ஆண்கள் மட்டும் செல்லுங்கள் என்று சொன்ன போது, இல்லை, நாங்கள் குடும்பமாக தொழுது கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி சிறுவர்கள் வேண்டாம் என்று அவன் தடுத்தான். ஆனால் வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? பெரியோர், சிறியோர், வாலிபர்கள், குழந்தைகள் யாவரும் தேவனை ஆராதிக்க வேண்டுமா? ஏன்? சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து அவர் வருகைக்கு காத்திருக்கிறதா? சர்வ சிருஷ்டியும் ஆண்டவரை அது தொழுது கொள்கிறது என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படியானால் அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் தேவனை ஏற்றுக்கொண்டது மட்டுமல்ல, அவரை தொழுது கொள்வது மட்டுமல்ல, அது நீங்கள் இருக்கிற இடத்தில் அல்ல, நீங்கள் இருக்கிற வீடுகளில் அல்ல, ஒரு நாள் ஆலயம் திறக்கப்படும். அப்பொழுது தேவன் ஏற்படுத்தின அவர் நமக்கு கொடுத்த கட்டளை நாம் மீறி வேற விதமாய் போய்விடக் கூடாது. ஆகவேதான் இந்த செய்தி நான் உங்களுக்கு கொண்டு வருகிறேன்.
ஆலயத்தின் அவசியம். தேவன் ஏற்படுத்தின ஸ்தானத்திலே தான் ஜெபிக்க வேண்டும். அதுவும் எப்படி தேவனை தொழுது கொள்ள வேண்டும்? குடும்பமாக வந்து அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஒருவரும் விட்டுவிடாதபடி எபிரேயர்கள் தெளிவாய் சொல்லுகிறார், நீங்கள் ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். ஆகவே எனக்கு அருமையான தேவஜனன், ஒருவேளை நாம் இப்பொழுது வீடுகளில் இருந்தாலும், நாம் வீடுகளில் இருக்கிற அந்த இடத்திலும் கூட தேவனுடைய ஸ்தானத்தை உணர்ந்தவர்களாய் ஆராதித்து, எப்பொழுது ஆலயம் திறக்கப்படும் நாம் ஆலயத்துக்கு சென்று ஆராதிக்க வேண்டும். இது தேவ கட்டளை என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே ஒரு முறையை கர்த்தர் வைத்திருந்தார். சாலமோன் தேவாலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது 1 ராஜாக்களின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் அங்கு வாசிக்கலாம். சாலமோன் தேவாலயத்தை கட்டி முடித்தான் என்று வாசிக்கிறோம். அப்ப எப்படி கட்டி முடித்தான்? அங்கேயும் ஒரு மாதிரியை தாவீதுக்கு சொல்லிக் கொடுத்தார். தாவீதுக்கு என்ன சொன்னாரோ அப்படியே தாவீது தன் குமாரனுக்கு சொல்லி அது கட்டப்பட்டது. மோசேக்கு எப்படி சொன்னாரோ அப்படியே மோசே மலையிலே காண்பிக்கப்பட்ட வண்ணமாகவே ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கினார். ஆகவே ஒரு ரூம்ல கூடி ஜனங்கள்லாம் ஜெபம் பண்ணிட்டா அது ஆராதனை அல்ல, அது சபை அல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, அப்ப தேவன் அநேக முறைமைகளை வைத்திருந்தார். இப்படித்தான் ஆலயம் இருக்க வேண்டும், தூண்கள் இப்படி நிறுத்த வேண்டும், இவ்விதமாய் அங்கு காரியங்களை வைக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தார். ஆசரிப்பு கூடாரத்தில் 3 பகுதிகள் இருந்தது. சாலமோன் கட்டின தேவாலயத்தை, அந்த மகத்துவத்தை சொல்லவே முடியாது. அவன் பொன்னினாலே ஆலயத்தை அலங்கரித்து வைத்திருந்தான். மகிமையான தேவனுடைய ஆலயம் அன்றைக்கு காணப்பட்டது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, நோவா பேழையை உண்டு பண்ணும் போது, பேழை அது ஒரு சபையை போன்றது, அது கிறிஸ்துவ அடையாளமாக இருக்கிறது. அதற்கும் தேவன் ஒரு அளவை கொடுத்தார். தேவன் ஒவ்வொரு இடத்திலையும் அளவுகள் கொடுக்காமல் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து தான் ஒவ்வொரு காரியத்தையும் செய்திருக்கிறார். ஆகவே தேவன் சொன்ன மாதிரியின்படியே நீ செய்ய கடவாய் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் மோசே ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அப்படியே செய்தார். சாலமோனுக்கு ஆண்டவர் எப்படி சொன்னாரோ அப்படி அவன் செய்து முடித்தான். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இஷ்டம் போல நாம் தேவனை தொழுது கொள்வதற்கு ஸ்தலங்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டாம். தேவனுடைய நாளிலே, கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய சமூகத்திலே, தேவன் நியமிக்கப்பட்ட இடத்திலே, தேவன் ஏற்படுத்தின சபையாகிய மக்கள் கூட்டத்திலே நாம் இணைந்து தேவனை ஆராதிக்க ஒரு நாளும் மறந்து விடக்கூடாது. அருமையான தேவ ஜனமே, இப்படித்தான் அன்றைக்கு தேவ ஆராதனைகள் நடந்தது. அந்த மாதிரியின்படியே அந்த ஆராதனைகளை நடந்ததை நாம் வேதத்தில் வாசிக்க பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு சத்துருவாகிய பிசாசானவன், நாமே ஆலயமாய் இருக்கிறோம், நமக்கு எதற்கு ஒரு ஆலயம்? நம்மோடு ஆண்டவர் பேசுகிறார், நமக்கும் ஜெபிக்க தெரிகிறது, பாட தெரிகிறது, சபையில என்ன சொல்லுகிறார்களோ அதெல்லாம் எனக்கு தெரிகிறது. நான் ஏன் ஆராதனைக்கு போக வேண்டும்? எனக்கு எதற்கு போதகர், எனக்கு எதற்கு சபை, எனக்கு எதற்கு மூப்பர், எனக்கு எதற்கு ஐக்கியம் என்று சொல்லி ஒரு தவறான காரியத்தை புகுத்தி விடக்கூடாது. ஆகவே கர்த்தருடைய சபையிலே என்னெல்லாம் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். முதலாவதாக நான் சொன்னேன், இது தேவ கட்டளை. அந்த தேவ கட்டளை அவர் அப்படியே செய்தார்கள், அது அப்படியே நிறைவேற்றினார்கள். தேவன் அங்கு வாசம் பண்ணினார், தேவன் பெரிய காரியங்களை செய்தார். அந்த நாட்களில் இன்னொரு முறை கூட இருந்தது. ஒரு யூதன் அவன் எந்த தேசத்துக்கு சென்றாலும் எருசலேமை நோக்கி அவன் வேண்டுதல் செய்ய வேண்டும். என்ன? எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இருந்தது. அந்த ஆலயத்தை நோக்கி அவர்கள் பலகணிகளை திறந்து வைத்து எருசலேமை நோக்கி வேண்டுதல் செய்வார்களாம். இது சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை செய்யும் பொழுது இப்படி ஜெபித்தார். ஆண்டவரே, உடைய ஆலயத்தை நோக்கி ஒருவர் ஜெபிக்கும் பொழுது நீருடைய விண்ணப்பத்தை கேட்டு பதில் செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஆகவே ஆலயத்தினுடைய முக்கியத்துவத்தை அன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இரண்டாவதாக, ஆலயத்தில் நமக்கு கிடைக்கிறதான ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். அதை நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புத்தகம் 84ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் 10ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கிலும் என் தேவனுடைய ஆலயத்தின் வாசற்படியில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்வேன். பாருங்கள், தேவ ஆலயத்திற்கு போவது, தேவ சமூகத்தில் இருப்பது நல்லது என்று தாவீது சொல்லுகிறார். மட்டுமல்ல, இந்த ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள், அதாவது நாட்டப்பட்டவர் என்று சொன்னால் அங்கம் வகிப்பவர்கள்,
தேவனோடு கூட இணைக்கப்பட்டவர்கள், சபை என்கிற அந்த உறவோடு இணைக்கப்பட்டவர்கள். யூதாவின் புத்தகத்தில் சொல்கிறான், அவர்கள் தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்கிறார்கள், அவர்கள் காற்றினால் அடியுண்டு போகிற மேகங்களை போல் இருக்கிறார்கள், அவர்கள் 2 முறை வேர் செத்து போன மரங்களாய் இருக்கிறார்கள். இது எதை குறிக்கிறது? தேவனுடைய ஏற்படுத்தின அவருடைய கட்டளையை மீறி தாந்தோந்தியாக தன் சுயமாக செய்கிற காரியங்களை இது வலியுறுத்து. அருமையான தேவ ஜனமே, ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். தேவனுடைய சபை அது கிறிஸ்துவின் சரீரம், தேவ பிள்ளைகள் இணைந்திருக்கிறதான ஒரு இடம். ஆகவேதான் தேவ ஆலயத்திலே நாம் அங்கமாய் இருக்க வேண்டும். சிலரை கேட்டா சொல்லுவாங்க, நீங்க எந்த சர்ச்சுக்கு போறீங்க? நான் டைம் கிடைச்சா எந்த சர்ச்சுக்கு போவேன், இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சா அந்த சர்ச்சுக்கு போவேன், சில நேரங்களில் லேட் ஆயிடுச்சுன்னா இந்த பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு போயிடுவேன். தேவ பிள்ளைகளே, இது மிக ஒரு ஆபத்தான ஒரு விஷயம். தேவன் நமக்கு ஒரு ஐக்கியத்தை தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நாம் அந்த உணர்வுகளோடு வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையான தேவ ஜனமே, நாம் இப்படி வாசிக்கிறோம், ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார்களா? யோசித்து பாருங்கள். ஒரு தாவரத்தை நாம் ஒரு இடத்துல அது நட்டு வைத்த பின்பு அது வேர் பிடித்து அங்கிருக்கிற சத்துக்களை உறிந்து அது மலராயிருந்தால் மலரை கொடுக்கும், கனியாயிருந்தால் கனியை கொடுக்கும். ஆனால் அந்த செடியை ஒரு நாள் இங்கே நட்டு வைத்து அதை பிடுங்கி சில நாள் சென்ற பின் இன்னொரு இடத்துல அதை பிடுங்கி நட்டு வைத்து அதன் பின்பு சில நாள் சென்ற பின்பு இன்னொரு இடத்துல அதை மறுபடியும் மாற்றி மாற்றி அதை நாம் நடுவோம் என்று சொன்னால் அது வேர்பற்றவும் செய்யாது, அது விளையவும் செய்யாது, பலன் கொடுக்கவும் செய்யாது. ஆகவே ஒரே இடத்துல நாம் வேர் பற்றி நிலைத்திருந்து அதில் நாம் நாட்டப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் சீக்கிரத்திலே நாம் பலன்களை அடைவோம் என்பது இதன் மூலம் நமக்கு விளங்குகிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவனுடைய 122ஆம் சங்கீதம் 1 வசனத்திலேயும் 4ஆம் வசனத்திலேயும் ஆலயத்தின் ஆசீர்வாதங்களை குறித்து நாம் இங்கு பார்க்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். ஆலயத்துக்கு போவோம் என்று சொன்னபோது எனக்கு அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி. அவருடைய கூடாரத்தில் வாசமா இருப்பது நல்லது, அங்கே அவருடைய வல்லமை மகிமையை நான் கண்டேன் என்று தாவீது சொன்னார். நன்மையான தேவ ஜனமே, இங்கு பார்க்கிறோம், ஆலயத்துக்கு நான் போகும்போது என் மன மகிழ்ச்சியா இருந்தேன். ஒருவேளை இந்த லாக்டவுனுக்கு பின்னாடி இந்த வாரம் ஆலயம் ஆரம்பிக்கிறாங்க என்று சொன்ன அந்த செய்தியை கேட்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் ஆலயத்துக்கு மகிழ்ச்சியோடு நீங்கள் புறப்பட்டு வர வேண்டும். அருமையான தேவ ஜனமே, தேவன் ஏற்படுத்தின அற்புதமான இந்த சந்தர்ப்பத்தை நாம் ஒரு நாள் விட்டுவிடக்கூடாது. ஆகவே தேவாலயம் நமக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய 9ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். நன்மை உண்டாக தேடுவேன். ஆலயத்தின் நிமித்தம் 4ஆம் வசனத்திலேயும் இப்படி வாசிக்கிறோம். 122:4. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்தரிப்பதற்கு போகும். பாருங்க, அங்கு ஸ்தோத்தரிப்பாங்க, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் கூடி வருவார்கள். எனக்கு அருமையான தேவஜனம், எத்தனை விதமான ஆசீர்வாதங்களை வேதாகமம் நமக்கு சொல்கிறதை பார்க்கிறோம். தொடர்ந்து 134ஆம் சங்கீதம் 1 வசனத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுதும், சங்கீதம் 92:13ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுதும் வேதாகமம் நமக்கு தெளிவாக காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவஜனமே, அவருடைய ஆலயத்துக்கு செல்வதனால் கிடைக்கிற ஏராளமான ஆசீர்வாதங்கள், அங்கே மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு, அங்கே விடுதலை உண்டு, அங்கே நன்மை உண்டு, அங்கே அவருடைய ஜனமாகிய கோத்திரத்தார் கூடி ஆராதிக்கிற அந்த ஸ்தலம், அங்கே காணப்படுகிற ஆசீர்வாதங்கள் ஏராளமாக இருக்கிறது என்பதை வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. இதோ ராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். பாருங்கள், தேவனை ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவருடைய ஊழியக்காரர்களையும் அங்கு இருக்கிற நிலைமை, அதை தொடர்ந்து அந்த அதிகாரத்தில் வாசிப்பேன் என்று சொன்னால் சில வசனங்கள் மட்டுமே அந்த அதிகாரத்தில் உண்டு. அது தெளிவாக அங்கு சொல்லப்பட்டிருக்கும். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்திற்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. பாருங்க, சீயோனிலிருந்து வருகிற அந்த ஆசீர்வாதம், தேவனை கரங்களை உயர்த்தி துதிக்கிற அந்த அற்புதமான சந்தர்ப்பம், தேவனுடைய ஆலயத்திலே ராக்காலத்தில் நிற்கும் ஊழியர்களே என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறதை நாம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். ஆகவே நம்முடைய கரங்களை உயர்த்தி நம்முடைய தேவனை ஆராதிக்கும்படி, சீயோனிலே வாசமாக இருக்கிற அந்த தேவனை துதித்துக் கொள்ளும்படி, தேவ ஜனத்தோடு இணைந்து அவரை தொழுது கொள்ளும்படி நாம் ஆலயத்துக்கு செல்வதனுடைய அவசியங்கள் வேதாகமத்தில் ஏராளமாய் சொல்லப்பட்டிருக்கிறது.
ஆகவே அருமையான கர்த்தருடைய ஜனமே, இந்த நாளிலே தேவ வார்த்தை கேட்கிறதான் நாம் 92ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். மீண்டும் இந்த வசனம் 84 சொல்லப்பட்டது போலவே அவர்கள் செழித்திருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். ஆகவே செழுமையை, வளத்தை, ஆசீர்வாதத்தை யார் பெற்றுக்கொள்வார்? தேவ ஆலயத்துக்கு செல்லுகிறோம். ஒரு பள்ளிக்கூடத்திலேயோ அல்லது கல்லூரியிலேயோ அல்லது பணியாற்றும் நாம் நிறுவனங்களிலேயோ நம்முடைய பணிக்கு நாம் தொடர்ந்து செல்லும் போது அதற்குரிய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் நாம் அதிகமான விடுப்புகளை நாம் எடுக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதத்தை இழந்து போவோம். எனக்கு அருமையான தேவஜன், உலகமே அப்படி சொல்லும் பொழுது ஆப்சென்ட் ஆகாம ஒரு பணிக்கு சரியாய் செல்ல வேண்டும் என்று உலகமே அதை நிர்ணயிக்கும் பொழுது பரலோக ராஜ்யம், பரம தகப்பனாகிய நம்முடைய ஆண்டவர் நம்முடைய வருகையை கூட அவர் தாமே பதிவு செய்கிறவராய் இருக்கிறார். ஆகவே ஆலயத்துக்கு போகிறதை ஒரு நாளும் நாம் அல்ல தட்டக்கூடாது. ஆலய ஆராதனை அவசியம் இல்லை என்று யார் சொன்னாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளக்கூடாது. ஆலயத்தில் சென்று ஆராதிப்பதின் அவசியத்தின் மேன்மையை வேதாகம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆகவே வரும் நாட்களிலே நீங்கள் இந்த சூழல் மாறிக்கொண்டே வருகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே அது பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் கட்டிடத்தில் சென்று ஆராதிக்க வேண்டும். இப்பொழுது நாம் தான் ஆலயம், நாம் இருக்கிற இடத்திலே ஆராதிக்கலாம் என்று தவறான போதனையை சத்துரு கொண்டு வருவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முற்பிதாக்களும் செய்த மாதிரியை ஒரு நாளும் நாம் விட்டுவிடக் கூடாது. ஆகவே ஆலயத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட எல்லா நன்மைகளும் ஆலயத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய விஷயங்களை சொல்லுவேன். அண்ணால் போய் ஜெபம் பண்ணாங்க ஆலயத்தில், அங்கதான் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆலயத்திலே பல வருடங்களாய் கூணி இருந்த அந்த ஸ்திரீ, அவள் தான் 18 வருஷமாய் கட்டப்பட்டது, கட்டவிழ்க்கப்பட்டது தேவனுடைய ஆலயத்தில். பார்வையிட்டிருந்த ஒரு சகோதரன் கண் திறக்கப்பட்டது தேவாலயத்தில். முடவனாய் இருந்தவன், அலங்கார வாசலருகே இருந்தவன், அவன் எழுந்து நடக்க செய்தது தேவனுடைய ஆலயத்தில். தேவனுடைய ஆலயத்தில் ஏராளமான காரியங்கள், அற்புதங்கள் நிகழ்ந்ததையும், அநேகருடைய கண்கள் திறக்கப்பட்டதையும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டதையும் நாம் வேதத்தில் நாம் பார்க்கிறோம். தாவீது அதை குறித்து சொல்லும்போது அவருடைய வல்லமை, மகிமையுடைய ஆலயத்திலே நான் கண்டேன் என்று சொல்கிறான். வேதாகமத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஏசாயா என்ற தீர்க்கதரிசி தேவாலயத்துக்கு சென்ற போதுதான் அவன் தரிசனத்தை கண்டான். உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவரை நான் கண்டேன் என்று சொல்கிறான். அவன் நாவு தொடப்பட்டு அது சுத்தமானது. அவன் தீர்க்கதரிசிகளிலே பிரதான தீர்க்கதரிசியாக மிக முக்கியமான தீர்க்க தரிசனங்களை, ஆண்டவருடைய வார்த்தைகளை எடுத்துரைத்த ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவன் மாறினதற்கு காரணம், அவன் ஆலயத்துக்கு சென்று அங்கு ஆண்டவரை தரிசித்த போதுதான் இந்த மாற்றம் நிகழ்ந்தது. ஆகவே ஆலயத்தின் அவசியத்தை பழைய ஏற்பாட்டு காலத்தினுடைய ராஜாக்கள் கை கொண்டதை நீங்கள் வாசிக்கலாம். யோசியாவை பாருங்கள், எசேக்கியாவை பாருங்கள், யோசபாத்தை பாருங்கள். அநேக ராஜாக்கள், யூத இஸ்ரவேல் ராஜாக்கள் தேவாலயத்துக்கு சென்று தேவனிடத்தில் முறையிட்டதை, வேண்டிக் கொண்டதை, தேவனிடத்தில் பதில் பெற்றதை நாம் வேதாகமத்தில் வாசிக்கிறோம். ஆலயத்தை விட்டு விலகாதிருந்த யோசுவா என்கிற வாலிபன், இஸ்ரவேலுக்குள்ளே அவன் சமஸ்த ஜனங்களுக்குள்ளே அவன் மேன்மையாய் இருந்தான் என்று வேதாகமம் சொல்கிறது. ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனமே, சோம்பலாய் இந்த உலகத்தின் ஆமென் காரியங்களை நம்பி தேவ ஆராதனையும் ஐக்கியத்தையும் ஆமென் விட்டுவிடும்படி தந்திரமாய் பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நுழைந்து விடாதபடி எச்சரிக்கையா இருப்போம். நம்முடைய சபையின் ஐக்கியத்தில் நாம் ஐக்கியப்பட்டு பலப்பட்டு, ஒருவேளை இந்த நாட்களில் நீங்கள் தூரமாக இருந்தாலும் தொலைபேசி மூலமாக சக விசுவாசிகளோடு நீங்கள் பேசவும், நீங்கள் ஜெபித்துக் கொள்ளவும் ஆண்டவர் வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். அந்நாட்களிலே ஒருவரோடு ஒருவர் தொடர்பு கொள்ள முடியாத நிலை இருந்தது. ஆனால் இந்நாட்களிலே நாம் பலரோடு தொடர்பு கொண்டு நாம் சம்பாஷிக்கவும், ஜெபிக்கவும், கர்த்தருடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வதற்கும் தேவன் வாய்ப்புகளை வைத்திருக்கிறார். ஆகவே பயன்படுத்திக் கொள்வோம். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அடுத்ததாக நாம் வாசிக்கிறோம், தேவனுடைய ஆலயத்தில் நமக்கு பாதுகாப்பு உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசன 37ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து ரட்டுடுத்திக் கொண்டு கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து, பாருங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து தேவனுடைய பாதுகாப்பை வேண்டி இந்த ராஜா தேவாலயத்துக்குள் பிரவேசிக்கிறதை பார்க்கிறோம். என கருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை நீங்கள் சிக்கி தவிக்கும் பொழுது உங்களுக்கு பதில் பெறுகிற இடம் கர்த்தருடைய ஆலயம்.
ஆலயம் செல்வதனால் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ஒரு சமயம் நம்முடைய ஆலயத்திலே ஒரு வாலிப தம்பி ஆராதனைக்குள்ளே அவர் நுழைந்த போது, ஆராதனை நடந்து கொண்டிருந்த போது, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, அந்த ஆராதனையிலே இப்படி ஒரு வார்த்தை வந்து, நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உனக்கு கொடுக்கும்படி உன் பேரில் நினைவாய் இருக்கிறார், நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற அந்த வார்த்தை அந்த சகோதரனுடைய உள்ளத்தை தொட்டது. இந்த வாலிபன் வேலை வாய்ப்பு இல்லாமல் வெளியூரில் இருந்து இந்த இடத்திற்கு வந்து ஆலயத்திலே அவன் ஆராதிக்க வந்த போது தேவ வார்த்தையோடு பேசினது. அன்றைக்கு பல வேலைகளுக்காக அவன் முயற்சித்துக் கொண்டிருந்த போதுதான் இந்த வார்த்தையை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே நீங்க சொன்னபடியே நான் உண்மையாகவே உங்களை நம்புகிறேன், என் நம்பிக்கை வீண் போகாது, எதிர்பார்த்திருக்கிற முடிவை நீர் எனக்கு கொடுக்க வல்லவர் என்பதை நான் விசுவாசிக்கிறேன், நீங்க அப்படி செய்ய போவதற்காக நன்றி என்று தன்னை அர்ப்பணித்து ஜெபித்தான். அவன் வீட்டுக்கு சென்றான். ரயில்வேயில் இருந்து அவனுக்கு வேலை கிடைத்தது. சில நாள் சென்ற பின்பு என்னோடு கூட தொடர்பு தொலைபேசியில் பேசினான். பாஸ்டர், இவ்விதமான ஒரு காரியம் ஆலயத்துக்குள்ளே நான் நுழைந்த போது இந்த வார்த்தைகள் நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்த போது வெளிப்பட்டது. இந்த வார்த்தை நான் கேட்டேன், என் வாழ்க்கை ஒப்பு கொடுத்தேன். அன்றைக்கு எனக்கு மத்திய அரசாங்கத்திலே ரயில்வேல ட்ரெயின் டிரைவராக இன்றைக்கு அவர் பணியாற்றி கொண்டிருக்கிறார். தேவ ஆலயத்திலே தேவனுடைய வார்த்தைகள், நம் வாழ்க்கைக்கான வார்த்தைகள், நம்முடைய வாழ்க்கைக்கான ஆமென் ஸ்தோத்திரம் பாதுகாப்பு அங்க ஆலயத்துல தான் இருக்கிறது. ஆலயத்துக்கு ஒரு மனிதன் வரும் பொழுதுதான் அவன் உணர்த்திவிக்கப்படுகிறான், அவன் உற்சாகப்படுத்தப்படுகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் வாழ்க்கை நிலை மாறும் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. ஆகவே ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பு தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறது. நான் தொடர்ந்து போகிறேன். மீகாவின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். மீகா, திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார். தேவனுடைய ஆலயம் நமக்கு போதிக்கிற ஒரு இடம். பாதுகாப்பு மட்டும் இல்லைங்க, போதிக்கிற ஒரு இடம். இன்னைக்கு ஆலயத்துக்குள்ள நிறைய பேர் வரலன்னா பாதுகாப்பு இல்லாம இந்த உலகத்துல பல வழிக்கு போயிருப்பாங்க. ஒரு பாதுகாப்பான ஒரு இடம் தேவனுடைய ஆலயம் தான். அந்த நாட்களிலே ஆசரிப்பு கூடாரத்திலே ஆலயத்திலும் அங்கே அன்றைக்கு இருந்த காரியம் பலிபீடம். அந்த பலிபீடத்திலே 4 கொம்புகள் இருக்கும். ஒரு மனிதன் தவறு செய்துவிட்டால் அவன் கொல்லப்படும் அளவுக்கு அவனுக்கு பிரச்சனைகள் வரும்போது அவன் ஓடி சென்று அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொண்டால் அவனை உயிரோடு விட்டுவிட வேண்டும், அவனுக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படி ஒரு சட்டம் அன்றைக்கு இருந்தது. எத்தனையோ பேர் அப்படி பலிபீடத்தின் கொம்பை பிடித்துக் கொண்டு தாங்கள் காக்கப்பட்டதை பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய பாதத்தை, ஆண்டவருடைய பலிபீடத்தை, ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் பிடித்துக் கொண்டால் உலகம், சத்துரு, பொல்லாங்கன் உங்களை ஒன்றும் செய்யவே முடியாது. பாதுகாப்பான ஒரு இடம் தேவனுடைய சமூகம். ஆகவே அடுத்ததாக நான் உங்களுக்கு சொல்லுகிற ஒரு காரியம், தேவனுடைய தூய போதனைகள் இங்கே தான் இருக்கிறது. ஆண்டவருடைய சத்தியம் இங்கே தான் வெளிப்படும். ஆண்டவரை நாம் தொழுது கொள்ள வரும்போதெல்லாம் அங்கு நாம் எப்படி வாழ வேண்டும் என்கிற, நாம் வாழ்வதற்கான போதனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிற இடம் தேவனுடைய ஆலயம். ஆகவேதான் ஆலயத்துக்கு நாம் வரும் பொழுது அங்கு தேவனால் நாம் போதிக்கப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கணும். ஒரு சில வசனங்களை நாம் ஆதாரமாய் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 46 48 வரை வாசிக்க கேட்போம். இவன் தேவனிடத்தில் தயவு பெற்றபடியினால் யாக்கோபின் தேவனுக்கு ஒரு வாசஸ்தலத்தை தான் கட்ட வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினான். சாலமோனும் அவருக்கு ஆலயத்தை கட்டினான். ஆகிலும் இது தாவீதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். நம் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டிய விதத்தை அங்கு சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் தாவீதோ அவனுடைய வாழ்க்கையிலே அநேக யுத்தங்களை செய்ததினாலே அதற்கு தகுதியற்றவனாய் இருந்தான் என்று அங்கு சொல்லப்பட்ட போது தாவீது அதை ஏற்றுக்கொண்டான். தன் குமாரனுக்கு அவன் வழிவிட்டதை பார்க்கிறோம். 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலேயும் இது சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தையும் அதிலுள்ள யாவற்றையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறபடியால் கைகளினால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறதில்லை. பாருங்கள், இந்த ஒரு வசனத்தையும் இன்றைக்கு சிலர் அந்த வசனத்தை எடுத்துக்கொண்டு கைகளால் கட்டப்பட்ட ஆலயத்தில் அவர் வசிக்கிறது இல்லை, உண்மைதான். ஆனால் அவர் எங்கே வசிக்கிறார்? நான் முதல் வசனத்தில் வாசித்த போல நமக்குள்ளே அவர் வசிக்கிறவராக இருக்கிறார். நமக்குள்ள அவர் வசிக்கிறவராக இருக்கிறார். அதனால நம்ம பாட்டு இங்கே போயிடக்கூடாது. ஹல்லேலூயா.
தேவன் வசிக்கும் ஆலயங்களாக இருக்கிற நாம கூடி வருகிற அப்படிப்பட்ட ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் கூடி வருகிற இடத்துக்கு பேர் கட்டிடமாகிய ஆலயம் அல்ல, சபை என்னப்படுகிறதான மக்கள் கூட்டம். அதுக்கு தான் ஆங்கிலத்தில் அசம்பிளி என்று சொல்லுகிறார்கள். ஒரு சபை என்ற பொருள் அப்படித்தான் வந்தது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆகவேதான் ஒரு கட்டிடத்திற்கு முக்கியத்துவம் அல்ல, அந்த கூடுகிற மக்களுக்கு முக்கியத்துவம். அந்த கூடுகை நாம் அவசியமாய் கூடி வராவிட்டால், ஐக்கியப்படுதல் அவசியமாய் இல்லாவிட்டால், அது அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தேவனுடைய ஆலயத்தை அவமதிக்கிற ஒரு காரியமாக இருக்கும். ஆகவே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவ ஜனம், அநேக சத்தியங்களை வேதத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 21 மத்திய 21:13 இவ்வாறு சொல்கிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களும் அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அவர்கள் அன்றைக்கு கட்டிடமாய் இருந்த தேவாலயத்தை அன்றைக்கு வியாபார ஸ்தலமாக மாற்றிவிட்டதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டார். இது கட்டிடத்தில் மட்டுமல்ல, நாம் தேவனுடைய ஆலயமாய் இருப்போமானால் நம்மை வியாபார ஸ்தலமாய் மாற்றிவிடக்கூட. கல்லர் குகை அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர் வசிக்கிற ஆலயமாய் நாம் இருக்க வேண்டும். அப்படியானால் தேவன் நமக்குள்ளே வசிப்பாரானால், நாம் தேவனுடைய ஆலயமானால், நாம் எவ்வளவு பரிசுத்த நடக்கையோடு பரிசுத்த வாழ்க்கை செய்ய வேண்டும் என்கிற அவசியத்தை இங்கு இயேசு உணர்த்துகிறதை பார்க்கிறோம். இயேசு வந்தவுடனே அந்த கள்ளர் குகை போல காணப்பட்டதை அங்கு காசுக்காரர்களையும் புறாவிற்கிறவர்களையும் அவர் துரத்தி, தேவனுடைய ஆலயம் அது பரிசுத்தமானது, அது ஜெப வீடு எனப்படும், அங்கே தேவன் வசிக்கிறார் என்கிறதற்கு காரணம் இயேசு அந்த இடத்தை சுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அங்கே உனக்குள்ளே ஆண்டவர் வருவாரே ஆனால், அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவ ஆலயத்தினுடைய மகத்தான அந்த சத்தியம் அங்கே வெளிப்படும். வாழ்க்கை சுத்தமாகும். தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே வரும்பொழுது சத்தியம் அங்கே வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தொடர்ந்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யோவான் 2:14 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவ்வாறு சொல்லுகிறார். யோவான் 2:14, தேவாலயத்தில் ஆடுகள் மாடுகள் புறாக்கள் ஆகிய இவைகளை விற்கிறவர்களையும் காசுக்காரர் உட்கார்ந்திருக்கிறதையும் கண்டு கயிற்றினால் ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் யாவரையும் ஆடு மாடுகளையும் தேவாலயத்திற்கு புறம்பே துரத்திவிட்டு ஆகவே தேவனுடைய ஆலயம் எப்படி இருக்க வேண்டும் என்கிற அவசியத்தை தேவன் கட்டிடமாகிய ஆலயத்தில் மட்டுமல்ல, நம்முடைய சரீரமாகி இந்த ஆலயத்துக்குள்ளே தேவன் உணர்த்துகிறதை பார்க்கிறோம். மார்க் சுவிசேஷம் 7 வாசிக்க வேண்டாம், 21 நீங்கள் வாசிக்கும் பொழுது, இருதயத்திலிருந்து தோன்றுகிறது மனுஷனை தீட்டுப்படுத்தும். அந்த மாம்சத்தின் கிரிகளை குறித்து தேவன் பட்டியலிட்டு சொல்கிறதை பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு உள்ளே இருந்து வெளிப்படுகிற விஷயம் அவனை தீட்டுப்படுத்தி அவனை கெடுத்து போடும். அவன் தேவனுடைய வாசஸ்தலமாய் இருப்பான் என்று சொன்னால், அவனை தீட்டுப்படுத்துகிற அந்த விஷயங்கள் அவனை விட்டு களைந்து போட வேண்டும், துரத்தப்பட வேண்டும். ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் தன்னை பரிசுத்தமாய் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதாகம் நமக்கு வலியுறுத்துகிறதை வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுலும் அப்போஸ்தலர்களும் ஏராளமான போதனை, திருச்சபைக்கு ஏற்ற போதனைகளை, நம் வாழ்க்கை முறையை அவர்கள் வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே, நம்முடைய ஆமென் ஆலயமாகி நம்மையும் நாம் கூடி வருகிற ஆலயமாகிய தேவனுடைய சபையிலேயும் தேவன் தன்னுடைய போதனைகளை கொண்டு நம்மை சுத்திகரிக்கிறவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, சமீபத்தில் ஆமென் இந்த உலகம் விட்டு கடந்து தேவ சமூகத்துக்கு இளைப்பாறும்படி சென்ற அருமையான பேட்ரிக் ஜாஷுவா அண்ணன் அவர்களை குறித்து நான் அறிவேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, சமயத்தில் அவர்கள் மரித்து போனார்கள். இந்த தேசத்தில் ஒரு மிகப்பெரிய இழப்பு, ஒரு ஜப வீரரை இழந்து போனோம். அவர்களிடத்தில் அநேக விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். அதில் ஒன்று, அவர்கள் அடிக்கடி சொல்லுவார்கள், நாம் நம்முடைய தேவைக்காக தேவனை தேடி ஆலயத்துக்கு சென்று நாம் தேவைக்காக ஜெபிக்கிறோம். நாம் தேவனிடத்தில் பல காரியங்களை விண்ணப்பங்களை வைக்கிறோம். நாம் எந்த உதவியோ ஒன்றை எதிர்பார்த்த இடத்துல சொல்லுகிறோம். ஆனால் அவரோ நம் அருகே வந்து நம்மை சரி செய்வதிலேயே ஒரு நோக்கமாக இருக்கிறார் என்று சொல்வார். என் உள்ளத்தை தொட்ட அற்புதமான காரியம் இது. எனக்கு அருமையான தேவ ஜனமே, தேவன் அவருடைய ஆலயத்துக்கு வரும்பொழுது நம்மை சரி செய்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு எத்தனை பேர் ஆலயத்திலே அவர்களுடைய தேவைக்காக செல்வார்கள், ஆனால் தேவனோ நம்முடைய தேவையை குறித்த காரியங்கள் அவர் அக்கறையற்றவர் அல்ல. அவைகள் எல்லாம் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். முதலாவது என்னை தேடினால் இவைகளெல்லாம் கொடுக்கப்படும். ஆனால் ஜாஷுவா பேட்ரிக் என்ன சொல்லுவார், ஆண்டவர் நம்மை சரி செய்வதிலேயே அவர் நோக்கமாக இருக்கிறார்.
ஆகவே எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவ சமூகத்துக்கு வரும்பொழுது நாம் பல காரியங்களால் போதிக்கப்பட்டு, உணர்த்தப்பட்டு, உடைக்கப்பட்டு உருவாக்கப்படுகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். எத்தனை எத்தனை பரிசுத்தவான்கள், நீதிமான்கள், ஆமென், எத்தனை பெரியவர்கள் உருவாக்கப்பட்ட இடம் எது தெரியுமா? தேவனுடைய ஆலயம். அவர்கள் அங்கம் வகிக்கிற சபை அவர்களை உருவாக்குகிற ஒரு ஸ்தலமாய் இருக்கிறது. ஆகவே சபையின் ஆராதனையின் அவசியத்தை எடுத்து போடும்படி சத்துரு நினைக்கிறார். ஆகவே சபையின் ஆராதனையின் அவசியத்தை நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறேன். தேவ போதனை அங்கு வெளிப்படும். அந்த போதனையின் மூலம் நீங்கள் ஆமென் தேவ ஆசீர்வாதங்களை பெறுவது மட்டுமல்ல, தேவ ஆலயத்தில் இளைப்பாறுதலும் உண்டு. நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 36, 37 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது, லூக்கா 2, 36, 37 வசனங்களை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆலயத்தில் அங்கு இளைப்பாறுதலும் உண்டு என்று பார்க்கிறோம். அன்றைக்கு தேவ ஆலயத்தில் மிக வயது சென்ற ஆமென் ஸ்தோத்திரம் சிமியோன் என்கிற ஒரு மனிதனும், அங்கே பானுவேல் குமாரத்தி ஆகிய அங்கே இன்னொரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்னாள் என்கிற ஒரு மூதாட்டியும் தேவாலயத்திலே இளைப்பாறுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஆலயத்திலே சென்று அந்த இளைப்பாறுதல் அவள் பெற்றது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தொடர்ந்து 84ஆம் சங்கீதம் முதல் 2 வசனத்தை 4ஆம் வசனத்தை நான் வாசிக்க கேட்போம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள்! என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனமுமாயிருக்கிறது. என் இருதயம் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனை நோக்கி கம்பீர சத்தமிடுகிறது. உம்முடைய வீட்டில் வாசமாய் இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டிருப்பார்கள். பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை இங்கு சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். அவருடைய வாசஸ்தலம் இளைப்பாறுதல் அளிக்கிற, மகிழ்ச்சியை கொடுக்கிற, மாற்றத்தை கொடுக்கிற ஒரு அற்புதமான ஸ்தலமாக இருக்கிறது. ஆகவே ஆண்டவருடைய வீட்டில் வசிக்கிற மனிதர்களுக்கு கிடைக்கிற அந்த ஆசீர்வாதங்கள் அவர் பாக்கியவான்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் அவருடைய சமூகத்தில் அவர் இளைப்பாற முடியாத ஒரு இடத்தை பார்க்கிறார். நான் விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உடைய சட்டையின் மறைவிலே நான் வந்திருப்பேன் என்று சொல்லுகிறார். ஆகவே ஆகாமி கூடாரத்தில் வாசமாயிருப்பதை பார்க்க முடியும். ஆலய பிரகாரத்தில் வந்து நான் தங்கியிருப்பதை நாடுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே இது இன்பமான ஒரு இடம், தேவனுடைய வாசஸ்தலம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அதை தொடர்ந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அப்போஸ்தலர்களும் இந்த தேவாலயத்தினுடைய அவசியத்தை அவர்கள் கை கொண்டதையும் அறிவித்ததையும் நான் சில வசனங்களை சொல்லி இந்த செய்தியை முடிக்க நான் விரும்புகிறேன். நீங்கள் வாசித்து பாருங்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் இப்படி சொல்லுகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலேயும், தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். பாருங்க, இன்றைக்கு நிறைய பேர் ஜெபாலயத்துக்கு போலாமா, ஆலயத்துக்கு போலாமா, அவசியமா, தேவையில்லை. ஆகிய ஒரு பெரிய தவறான போதனை. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திற்கு போனதாக வேதாகம் இங்கு சொல்லுகிறது. 18:10 இப்படி வாசிக்கிறோம். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ இந்த நிகழ்வை சொல்லுகிறார். 2 பேர் தேவாலயத்துக்கு போனார்கள். இயேசுவும் தேவாலயத்துக்கு போனார். அவர் உபதேசித்ததும் தேவாலயத்தை குறித்து, அவர் சென்றதும் தேவாலயத்தை குறித்து. தேவாலயம் செல்ல வேண்டும் என்கிற அவசியத்தை அன்றைக்கு சொன்னது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். தேவனையும் தேவ ஆலயத்தையும் புறக்கணிக்கிற ஏராளமான இன்றைக்கு எழுப்பியிருக்கிறார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜான் லெனின் என்கிறதான ஒரு ஆக்டர், ஒரு நபர் இவ்வாறு 1966ஆம் ஆண்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் அறிவேன், அவர் மிகவும் நல்லவர். அந்த நபர் சொன்னார், ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி ஒன்றும் பெரிய காரியங்களை அவர் செய்து விடவில்லை. எங்களை பார்க்கிலும் பிரபல்யமானவர், பிரசித்தி பெற்றவர் அவர் ஒன்றும் அல்ல என்று சொல்லி, நாங்கள் புகழ் பெற்று இருக்கிறோம் என்று சொல்லி தன் புகழை குறித்து மேன்மையாக ஜான் லெனின் என்கிற அந்த இளைஞன் அப்படி சொன்னபோது, எனக்கு அருமையான தேவ ஜனமே, சில நாட்களுக்கு பின்பு 6 முறை துப்பாக்கினால் சுடப்பட்டு அவன் செத்து போனான். ஆகவே ஆண்டவரை அவமதித்த, ஆண்டவருடைய காரியங்களை அவமதித்த அநேகர்
அந்த நாட்களிலும் வேதாகம நாட்களிலும் இந்நாட்களிலும் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனை ஒரு நாள் படித்து விடக்கூடாது. சபையில தேவன் வைத்திருக்கிற கர்த்தர் கொடுக்கிற மகத்தான சத்தியங்களை ஒரு நாளும் மாற்றிவிடக்கூடாது. பிதாக்கள் நாட்டின பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆகவே இப்படி சொன்ன அநேகர் மறுத்து போனதை பார்க்கிறோம் அருமையான தேவனுடைய. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதன் அவசியத்தை மிக அற்புதமாக நமக்கு சொல்லிக் கொடுக்கிறதை நாம் வாசிக்கிறோம். வேதாகமத்திலே அப்போஸ்தல புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 25-26 வசனத்தில், அவரை குறித்து தாவீது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கிக் கொண்டிருக்கிறேன், நான் அசைக்கப்படாதபடி அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார். கர்த்தரை முன்னிறுத்தி நோக்கிக் கொண்டிருந்த தாவீதுடைய அனுபவத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். அதனாலே என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் ஆத்துமாவும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும். இந்த நம்பிக்கை எங்க வரும்? தேவனை முன்னிறுத்துகிற தேவ சமூகத்துக்கு வரும்போது தான் அது நமக்கு கிடைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளை, 3:1 வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் தேவாலயத்துக்கு போகிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம். அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போஸ்தலனாகிய பேதுரும் யோவானும் தேவாலயத்துக்கு சென்றார்கள். தேவாலயத்துக்கு செல்ல வேண்டிய 9ஆம் மணி வேளை என்று வேதாகமம் சொல்கிறது. அவ்விதமாக அவர்கள் சென்ற போது, எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, தேவாலயத்துக்கு பிரவேசிக்கும் பொழுது முடவனாயிருந்த ஒருவனை கண்டு அவர்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற அந்த முடத்தன்மையை குணமாக்குகிறத நாம் வேதத்தில் நாம் வாசிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தொடர்ந்து நாம் லூக்கா சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 52-53 வசனங்களிலேயும் யோவான் 7:14 இந்த வசனங்களில் வாசிக்கும் போது அப்போஸ்தலர்கள் தேவாலயத்தினுடைய முக்கியத்துவத்தை அவர்கள் அங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் தேவாலயத்துக்கு சென்று வந்ததை நாம் அங்கு பார்க்கிறோம். அவர்கள் அவரை பணிந்து கொண்டு மிகுந்த சந்தோஷத்தோடு எருசலேமுக்கு திரும்பி வந்து நாடோறும் தேவாலயத்திலே தேவனை புகழ்ந்து துதித்துக் கொண்டிருந்தார்கள். தேவாலயத்திலே புகழ்ந்து தேவனை துதித்துக் கொண்டிருந்தார்கள். பாருங்கள், தேவனுடைய காரியங்களை கண்டாலும் பார்த்தாலும் அவர்கள் வந்து அடைகிற ஒரு இடம் தேவனுடைய ஆலயம். நான் ஏற்கனவே சொன்னேன், ராஜாக்களும் சரி அந்நாட்களில் அப்போஸ்தலர்கள் வரைக்கும் தேவாலயத்தை அவர்கள் அண்டி இருந்ததை, அதன் பின்பு தேவாலயம் அழிக்கப்பட்டது. நான் சொன்னேன், ஒவ்வொரு செருபாபேலுக்கு முன்பு ஏரோது கட்டின தேவாலயம், அந்த தேவாலயமும் இடிக்கப்பட்டது. தீத்துராயினால் 70 இடிக்கப்பட்டது. இப்படி தேவாலயங்கள் இடிக்கப்பட்டாலும் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் சபையாகிய தேவாலயம் கூடினது. ஆங்காங்கே அவர்கள் சபைகளாக கூடி அந்த ஒவ்வொரு பட்டணத்திலேயும் அங்கு சபை உருவாக்கி, மக்கள் கூட்டத்தை உருவாக்கி, அந்த மக்கள் கூட்டத்தை அந்த பட்டணத்தின் பெயரிலேயே அந்த சபை பெயர் வழங்கப்பட்டது. விதமான காரியங்களை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர்கள் ஆலயத்துக்கு சென்று வந்ததை நாம் இங்கு வாசிக்கிறோம். யோவான் 7:14 இப்படி வாசிக்கிறோம். ஆதி பண்டிகையான போது இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். இயேசு தேவாலயத்துக்கு போய் உபதேசம் பண்ணினார். தேவாலயத்தினுடைய அவசியத்தை அப்போஸ்தலர்களும் மற்றவர்களும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடர்ச்சியாக அவர்கள் சொல்லிக்கொண்டே வருகிற காரியத்தை நாம் பார்க்கிறோம். ஆகவே புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆலயம் என்பது நாம் கூடி வருகிற இடமாகிய சபையை குறிக்கிறது, அல்லது கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை குறிக்கிறது. அது நீங்களும் நானும் தான் அவருடைய ஆலயமாய் இருக்கிறோம். ஆகவே தேவனுடைய ஆலயமாய் நாம் இருப்போம் என்று சொன்னார். தேவனுடைய ஆலயமாய் தேவன் ஏற்படுத்துகிற சத்தியங்களை நாம் மாற்றிவிடக்கூடாது. அந்த தேவாலயத்தினுடைய அவசியங்களை நாம் புரிந்து கொண்டு தேவாலயங்கள் நாம் ஐக்கியம் கொள்ள வேண்டும். தேவன் நம்மை வைத்திருக்கிறதான சபை என்கிற அந்த தேவாலயத்தில் ஐக்கியம் கொண்டு தவறாமல் அங்கு சென்று தேவ ஆசீர்வாதங்களை பெற்று அப்போஸ்தலர்களும் இயேசு கிறிஸ்துவும் அவர்கள் தவறாமல் போதித்து வந்தார்கள். அங்கு ஜெபித்து அவர்கள் தொடர்ந்து பணியாற்றி வந்த நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, நாமும் சபை ஐக்கியத்தை மற்றவர்கள் விட்டுவிடுகிறது போல நாம் ஒரு நாளும் விட்டுவிடக்கூடாது. சபையின் ஐக்கியத்தை நாம் கை கொண்டு வாழ வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, இப்படி தேவனுடைய சபையிலே நாம் உருவாக்கப்பட்டு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவனுக்காய் செயல்படுகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய தேசத்துக்கு அருகாமல் இருக்கிற சீன தேசத்தில் ஹட்சன் டெய்லர் என்கிற ஒரு மிஷினரி வந்தார். அவர் இங்கிலாந்து தேசத்தை சேர்ந்தவர். எனக்கு 5 வயதாக இருக்கும் பொழுதே சீனாவை பற்றி அவர் கேள்விப்பட்டு
அவர் சிறுவனாக இருக்கும் பொழுதே அவரிடத்தில் கேட்டபோது நான் மிஷினரியாக சீனாவுக்கு செல்வேன் என்று சொன்னாராம். தன்னுடைய 22ஆம் வயதில் 1832 அந்த வருடத்தில் அவர் பிறந்து 1853ஆம் வருடத்தில் அவர் இந்த சீன தேசத்துக்கு தன்னுடைய ஊழிய பயணத்தை மேற்கொண்டார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆசி தெரியாத இடம் அறியாத அந்த இடத்திற்கு அவர் கடந்து வருவதற்கு காரணம் என்ன என்று சொன்னார், சபையாகிய அவர் கொண்டிருந்த அந்த ஐக்கியத்தின் மூலம் தேவனால் உந்தப்பட்டு அநேகரை உருவாக்கும்படியான ஒரு மிஷினரியாக அவர் அனுப்பப்பட்டார். ஆகவேதான் சபை என்பதற்கான பொருள், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போஸ்தலர் எனப்படுவதற்கு பொருள் அனுப்பப்படுகிறவன் என்று அர்த்தம் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆகவே இந்த ஊழியர்கள் எங்கிருந்து உருவாகிறது என்று சொன்னால் சபையிலிருந்து. அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு எழுதும் பொழுது 5 விதமான ஊழியங்கள் சபையிலிருந்து தேவன் அதை ஏற்படுத்துகிறார். அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டு சென்று உலகமெங்கும் சாட்சிகளாய் மாறுகிறார்கள். என கண்பான தேவஜனம், இங்கிலாந்து தேசத்தில் இருந்த ஒரு சபை அவரை உருவாக்கி அனுப்பினது. அவர் சீன தேசத்திற்கு வந்த போது சீனாவிலே அங்கே சுதேச மிஷினரிகளை உருவாக்கினாராம். 7 ஆண்டுகள் கடுமையாக உழைத்து ஒரு வியாதியஸ்தனாய் அவர் மாறி போனார். எத்தனையோ சூழ்நிலைகள், பல இழப்புகள், பல போராட்டங்கள் அவர் சந்திக்க நேர்ந்தது. சுமார் 225 மிஷினரிமார்களை அவர் உருவாக்கினாராம். 225 மிஷினரிமார்களை உருவாக்கினாராம். ஒரு சமயம் இந்த மிஷினரிமார்கள் சிலர் கொல்லப்பட்ட செய்தி அவர் கேள்வியுற்ற போது அருமையான தேவனுடைய பிள்ளை மிகவும் அவர் வருத்தப்பட்டாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, விடாமுயற்சியினாலே 20 ஆண்டுகள் தொடர்ந்து அங்கே அவர் பணியாற்றி 225 மிஷினரிகளும் ஏராளமான விசுவாசிகளையும் அவர் உருவாக்க முடிந்தது. காரணம் என்ன? இது எப்படி இந்த ஆக்சன் டைலர் இந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது என்று சொன்னால், அவர் சபை என்கிற ஒரு அங்கத்திலிருந்து அவர் அனுப்பப்பட்டபடினாலே மிஷினரியாக, அப்போஸ்தலனாக சீனாவிலே கர்த்தருடைய மகிமையான ஒரு ஊழியத்தை நிறைவேற்றி முடித்தார். சுதேச மிஷினரிகள் 225 பேர் உருவாக்குவது சாதாரண விஷயம் அல்ல. அத்தனை கிருபையும், அத்தனை பலனும், அத்தனை ஆசீர்வாதமும் அவருக்கு பெற்று தந்தது அவருக்கு பின்னாடி இருந்த அவருடைய சபை. ஆகவே நீங்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பரிசுத்தவான்களை கேட்டு பாருங்கள். அவர்கள் சொல்லுவார்கள், வேதத்தின்படி ஆண்டவருக்கு பணி செய்யணும்னு சொல்லுவாங்க. நாங்கள் ஒரு சபையில் அங்கமாக இருக்கிறோம், எனக்கு பின்னாடி என்னுடைய சபை ஜெபிக்கிறது, சபையின் மூலமாக நான் அந்த ஊழியத்துக்கு அனுப்பப்பட்டேன், சபை என்னை உருவாக்கினது. பேசிக்கொண்டிருக்கிற நானும் ஒரு சபையில் தான் நான் உருவாக்கப்பட்டேன். நான் வளர்ந்தது, நான் வாழ்ந்தது, கடந்து வந்த எல்லா பாதையிலும் எனக்கு சபை உறுதுணையாக இருந்தது. இப்பொழுதும் நான் பணியாற்றுகிற சபை எனக்கு உறுதுணையாக இருக்கிறது. தாந்தோந்தியாக, தனிமையாக, தன் இஷ்டம் போல வாழ்கிற வாழ்க்கைக்கு பிசாசு தள்ளும்படி இன்றைக்கு ஜனங்களை உந்த பார்க்கிறார். நான் கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே இருப்பாரானால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருப்பீர் என்று சொன்னார். நீங்கள் அநேகரை உருவாக்கும்படி உங்களுடைய ஆலயத்தில், நீங்கள் அங்க வகிக்கிற சபையாகிய ஆலயத்தில் இருந்து எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் அநேகரை உருவாக்குகிற பிள்ளைகளாய் மாறுவீர்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அநேகரை நீங்கள் ஆசீர்வாதத்துக்குள்ளே கொண்டு வருவீர்கள். ஆகவே இந்த அர்த்தம் புரியாமல், இந்த சத்தியத்தின் மகத்துவம் அறியாமல் அநேகர் தன் இஷ்டம் போல இந்நாட்களிலே தன் இஷ்டம் போல ஊழியம் செய்வதையும் இஷ்டம் போல தான் அங்கும் இங்கும் செல்வதையும் விரும்புகிறபடியினால் சபைக்குரிய அந்த மரியாதை, அந்த கனத்தை, ஐக்கியத்தினுடைய அவசியத்தை உணராதிருக்கிறார்கள். எனக்கு அருமையான தேவ ஜனமே, இதுவரைக்கும் நம்ம அப்படி இருந்திருப்போம் என்று சொன்னார். ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல முடியும், நீ எல்லாவற்றிலும் நீ சரியா இருக்கிறாய், ஆனால் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு என்று ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்ல முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைய நாளின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறேன். நீங்களை நான் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். ஆமென். இனி அப்படிப்பட்ட வாழ்க்கையில ஆண்டவரே எனக்கு முழுமையாக ஒப்பு கொடுக்கிறேன். சபை என்கிறது நீர் ஏற்படுத்தினது, அது நீர் கட்டளையாய் கொடுத்தது, அதற்கு நீர் மாதிரியை உண்டு பண்ணி கொடுத்தீர், ஆலயத்தின் அவசியத்தை நீர் சொல்லிக் கொடுத்தீர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபையாய் மாறினது. ஆண்டவரே, நாங்களே ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயம் என்று அழைக்கப்பட்டாலும் நாங்கள் ஐக்கியம் வைக்க வேண்டிய ஒரு சபை என்று ஒன்று இருக்கிறது. அதிலே நாங்கள் ஐக்கியம் கொண்டு உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த வேண்டுமே என்று நீங்கள் ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடபடிகள் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, அவர்கள் தொடர்ந்து தேவ
தேவனுடைய காரியங்களை பிரசங்கித்துக் கொண்டிருந்த போது ஆண்டவருடைய சபை தேவ தயவு பெற்று சபை பெருக ஆரம்பித்ததாம். அற்புதங்களிலான அடையாளங்களிலான கர்த்தர் தம்முடைய வசனத்தை உறுதிப்படுத்தினாராம். பாருங்கள், ஒரு பக்கம் தேவ தயவு பெற்று தேவனை நோக்கி அந்த தினம் அவர்கள் ஜெபிக்க துவங்கினார்கள், ஒன்று கூடி ஆராதிக்க துவங்கினார்கள். அவர்கள் அப்பம் விட்டார்கள். சபையில் இருக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்பம் விடுதல். இவர்களை செய்து கொண்டிருந்த போதுதான் மகத்துவம் நடந்தது. சபையில் அனுதின ஆத்துமாக்கள் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். ஜனங்கள் கூடியது ஆயிரமாய் சபை பெருக ஆரம்பித்தது. தன் இஷ்டத்தினால் ஒரு நாள் பெருகவே முடியாது. பிரேசில் நாட்டில் இருந்த ஒரு ஜனாதிபதி ஒரு முறை இப்படி ஒரு வார்த்தை சொன்னான். அவன் சொன்னான், நான் இந்த முறை நான் தேர்தலில் போட்டியிட்டு 5 லட்சம் ஓட்டுகளை பெறுவேன் என்று சொன்னான். இந்த ஜனாதிபதி பதவியிலிருந்து ஒருவராலும் என்னை ஒரு காலம் நீக்க முடியாது. ஏன்? ஆண்டவனே என்னை நீக்கினாலும் என்னால் முடியாது. நான் அவ்வளவு பெரிய வாக்குகளை பெறுவேன் என்று அவன் பெருமிதமாய் பேசிக்கொண்டான். எதனா பேசிக்கிட்டு போ. ஆண்டவரை சவாலுக்கு அவன் அழைத்தான். நடந்தது என்ன தெரியுமா? அந்த தேர்தலில் அவனுக்கு 5 லட்சம் ஓட்டு கிடைத்தது. பதவி ஏற்பதற்கு முன்னதாகவே அவன் வியாதிப்பட்டு மரித்து போனான். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமான தேவஜன், உன் நினைவின் நினைவல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று சொல்கிறார். சபைக்கு கொள்வோம், பரிசுத்தவான்களோடு உறவு கொள்வோம், கர்த்தருடைய பந்தி இருப்போம். தேவனுடைய சரீரம், கிறிஸ்துவுடைய சரீரமாகி சபையில நாம் இசைவாய் ஒருவரோடு ஒருவர் இணைக்கப்பட்டு கட்டப்பட்டு வருகிறோம். ஆகவே இந்த மகிமையான ஆலயம், மகிமையின் தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம், நாம் ஒன்று கூடி ஆராதிக்கும் பொழுதுதான் தேவன் மகிமையாக வெளிப்படுகிறார். ஆகவே எங்கே நாமத்தினால் ஒருமனப்பட்டபடி கூடி வருவீர்களோ அங்கு இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர், இந்நாட்களில் சபைகள் சீக்கிரத்தில் திறக்கப்படும். நாம் சபையில் அங்கம் வகிப்போம், சபையின் அவசியத்தை புரிந்து கொள்வோம், சபையின் சட்டத்திட்டங்களுக்குள்ளே நாம் இருப்போம். கர்த்தர் மகிமையானவர்களை செய்வார். வேதாகமம் சொல்லுது, ஆசாரியர்கள் ஒருமித்து பூரிகை ஊதினார்கள், ஜனங்கள் எல்லாரும் பயபக்தியோடு தேவனை வேண்டிக் கொண்டார்கள். தேவாலயம் மகிமையினால் நிரம்பினது. வரும் நாட்கள் என்று தேவாலயம் மகிமையினால் நிரம்பும். முந்தின மகிமை பார்க்கலாம் பிந்தின மகிமை பெரிதாயிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆகவே ஆலயத்தின் அவசியத்தை விட்டுவிட வேண்டாம். ஆமீன். சபையாகிய ஆலயத்தின் அவசியத்திலே ஆமீன் நாம் ஒவ்வொரு நாளும் ஆமீன் புரிந்து கொண்டதிலே வாழ நாம் கற்றுக்கொள்வோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். என அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனால தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் திருநாமத்தினால் இந்த வார்த்தை கேட்டு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, சபை தேவனுடைய கட்டளையாய் அது பிறந்தது. சபை அங்கே தேவ ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. வனாந்திரத்திலும் சரி, அந்த நாட்களில் இருந்த இஸ்ரவேல் மக்களும் ஆண்டவரை ஆலயத்துக்கு முன்பாய் வந்தபோது அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்களே. சபை அடைக்கலம் கொடுக்கிற ஒரு இடமாய் இருந்தது. சபை நல்ல போதனைகளை கொடுக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. சபை இளைப்பாறுதலை கொடுக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. இங்கே மட்டுமல்ல, நித்தியத்தின் இளைப்பாறுதலுக்கு கொண்டு செல்கிற ஒரு இடமாய் சபை இருக்கிறது என்பதை விட ஜனங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நீர் சபையின் அவசியத்தை அறிந்து தேவாலயத்துக்கு சென்று தேவாலயத்தில் பிரசங்கித்து அப்போஸ்தலர்களும் ஆண்டவரை அவ்வாறு தேவாலயத்தை குறித்து அசபையின் கூடுதலின் அவசியத்தை குறித்து பேசினார்கள். அவர்கள் தேவாலயத்துக்கு சென்றார்கள் என்று எங்கள் வேதத்தில் வாசிக்கிறது போல் இந்த நாட்களிலே எங்கள் நல்ல தகப்பன் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் திவ்ய பிரசன்னம் இறங்கட்டும் ஆண்டவரே, இறங்கட்டும் ஆண்டவரே. ஆமே, ஆலயம் நமக்கு எதற்கு ஆலயம் என்கிற துணிகரமான வார்த்தை இன்றைக்கு பிசாசு விதைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே தேவாலயத்தை ஆண்டவரை தவிர்க்கிற அப்படிப்பட்ட எண்ணத்தை தோற்றுவிக்கிற பொல்லாங்கனை கடிந்து கொள்கிறேன். உங்களுடைய ஜனங்கள் விழிப்படைந்து தேவ ஆலயத்தில் அங்கு வகித்து தேவ ராஜ்யத்தை கட்டி எழுப்ப, தேவனை மகிமைப்படுத்த உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒத்தாசை அருளுவீராக. உமது ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழித்திருப்பார் என்ற வசனத்தின்படி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அந்த செழிப்பையும் வளத்தையும் போதனையும் வெற்றியும் விடுதலையும் ஆண்டவரே நன்மையும் ஆசீர்வாதத்தையும் விளைப்பாறுதலையும் நீ கட்டளையிட்டு தொடர்ந்து வழி நடத்தும்படியாக கெஞ்சுகிறேன். எல்லா புகழும் உங்களுக்கு சேரட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் யாவரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலும் சமாதானம் மீண்டும் மீண்டும் சதா நாட்களும்
நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பதாக.